12ஆம் பாசுரம். நெஞ்சுருகி கண் பணிப்ப. நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டு அறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயில் அமர்ந்த நம்பி எண்ணும் வம்பு ஆர் பூவயலாலி மைந்தா எண்ணும் சிறையே புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்து ஓர் பழி படைத்தேன் ஏ பாவமே நான் இவள் சுயநினைவு பெற்று உணர்ந்து வாழ வழி தேட, அவளோ கண்ணன் நினைவில் உந்தப்பட்டு மேலும் துயரத்தில் மூழ்குபவள் ஆனாள், பிதற்றுவாள் ஆனாள். கடல் நிறவண்ணர் என்று சென்று சொன்ன அளவிலேயே அவளது மனமானது நெகிழ்ந்து பனிபோல் உருகி கண்கள் கலங்கி தழும்பி கண்ணீர் பெருக நிற்கிறாள். சோர்வடைகிறாள், மயங்குகிறாள், பெருமூச்சு விடுவாள் ஆயினாள். உணவை மறந்தாள், பஞ்சனை பக்கம் போய் அறியாள். விடத்தை உமிழ்கின்ற திரு அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொள்ளும் புருடோத்தமன் என்று பிதற்றுவாள். பரிமளம் மிக்க பூக்களை உடைய வயல்களை சூழ்ந்த திருவாலியைச் சேர்ந்த ஆண்மகனே என்று அழைப்பாள். அழகிய சிறகையுடைய கருடனை கொடியில் கொண்டவனே என்று ஆடுகின்றாள், பாடுகின்றாள். அழகிய திருவரங்கம் திவ்ய தேசத்தில் அவனோடும் கலந்து புணர்ந்து மகிழ்வோமோ தோழி என்று வினவுகிறாள். தன்னிலை மறந்த என் சொல்லுக்கும் கட்டுக்கும் சூழ்நிலையும் புரிந்து கொள்ளாத அடங்காத நீயாத பெண் பிள்ளையை பெற்றேன். இந்த பரந்த பூமியில் நீங்காத பெரும்பழியை சம்பாதித்து கொண்டேன். அந்தோ இவளை தேற்றும் வழிதான் யாதோ கதறுகின்றேன். 13ஆம் பாசுரம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரும் பூங் கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்த்தாய் என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டாய் என்றும் மாக்கீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளி சோரச் சோர்க்கின்றாளே கண்ணன் இவள் மனதில் முகங்காட்ட திரும்பவும் அவன் பெருமகளைச் சொல்லி அவன் ஆபத்சகன் சரணாகத ரட்சகன் என்று கண்ணீர் உகுப்பாள் ஆயினாள். எனக்கு முகம் காட்டவில்லை
தன் கிளியுடன் பேசுவாள் ஆயினாள். அவன் நந்தகோபன் மகனான காலத்தில் இந்திரனின் கோபத்தினால் பெய்த பெருமழையை கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்து தடுத்து கோபர்களையும் அவர்களின் செல்வங்களையும் காப்பாற்றினான். இந்திரனையும் மன்னித்தான். காண்பவர்கள் மனங்களை மயக்கும் பூஞ்சோலைகள் சூழ்ந்த கச்சியூரில் மலைமேல் நின்று பிரமனுக்கு வரம் அளித்தாய். தசரத குமாரனாக சிவதனுசை வளைத்து ஒடித்து சனகரின் மகள் சீதையின் தோள்களை தழுவிக்கொண்டாய். நதியாக வந்த சரஸ்வதியின் வேகத்தை தடுத்து அணையாக கிடந்தாய். அரசனே, யோக நித்திரையில் ஒருமுறை கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை அவர்களின் நம்பிக்கையான உடல் வலிமையை இழக்கச் செய்து அவர்களை அழித்தாய். குதிரை வடிவில் கள்ளத்தனத்துடன் வந்த அசுரனை அதனின் வாயை பிளந்து கிழித்து கொன்ற அழகிய திருக்கைகளை உடைய என்னுடைய ஆண்மகனே என்றென்று தன்னுடைய கிளிக்கு தான் கற்றுக் கொடுத்தவை எல்லாம் ஒன்றன் பின் சொல் என்று ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்க கிளியும் தன் இன் சொல்லால் மிளற்ற கேட்டவள் கண்ணநீர் கலங்கி தன் முலைமேல் வழிவதும் உணராமல் அவன் செயல்களின் நினைவுகளில் மயங்கி இருக்கின்றாள். கச்சி ஊரகம், கச்சியூர் அகம். அகம் உள், வீடு, மலை, மனம், உடல், உயிர், ஞானம்.